ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு காய் vlogs. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை பக்கமாக ஒரு பெரிய மலை ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம். சரியோ, எவ்வளத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பருத்தித்துறையில் இருக்கிற வால்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். சரிதானே? சரி, கேப்ஷனில் பார்த்துருப்பீங்க, என்னது பருத்தித்துறையில் மலையோ அப்படின்னு சொல்லிப்பட்டு பிள்ளையா சொல்லி போடுங்களோ, மலையா மலையாண்டு இல்லை, நான் சொன்னது இந்த மலையை. சரியா, மணல் மலையை சொன்ன நான். சரியோ, சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடல்துறை வள அமைச்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடலை ஆழ்வமாக அந்த கடற்சொழில் சம்மந்தப்பட்ட ஒரு தேவைக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆழ்வமாக்குறதுக்காக கிண்டி அந்த நல்ல கரையோரமாக கிண்டி இஞ்சால மணல் எடுத்து போட்டு கொண்டிருக்குது. இந்த ஆழ்வமாக்குன்றதால கடல் மண் வராது. இது எவ்வளோ ஆழ்வத்தில் இருந்து வருதுன்னு பாருங்கன்னு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாழ்வான பகுதியில் அப்படியே கிண்டி கிண்டி எடுத்து கரையோரமாக போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரியோ, அப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையில் ஏறப்புறம். சரியோ, எந்த மலை? இந்த வெளியே சொன்னேன். சரி, ஒருத்தருங்க தொங்கலுக்கு ஏறி போட்டான். எனக்கு பயமாக இருக்குது, சறுக்குது. செருப்போடு இருந்தால் சறுக்குது. சரி, செருப்பு இல்லாமல் ஏறி பார்ப்போமேன்னு சொல்லி போடுறதுனாலும் சறுக்குது. சரி, நீ ஏறு, நான் கீழே நிற்கிறேன்னு சொல்லி போட்டு கீழே நிற்கிறேன். பாருங்கள், இந்த வானத்தை தொடுற அளவுக்கிட்ட வந்துட்டு மணல் கும்பி அப்படி நல்ல உயரமாக இருக்குது. இன்னும் கிண்டி கிண்டி மணல் போட போகிறாங்களாம். சரியோ, அப்போ கடல் குளிக்கிறதுலாம் பயமாக தான் இருக்கும். அதில் ஆழ்வமாக தாழ்வமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். பாருங்க, 2 பேரும் மேலே நிற்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்களேன்னு சொல்லி நான் கீழே நின்று காணொலி பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதுவே குறுவு மணலாக இருக்கணும், அதாவது குறுமண்ணாக இருக்கணும். இந்த கடற்கரை வெளியே இருக்குமே சொன்னால் மேலேருந்து கீழே வரைக்கும் சறுக்கி சறுக்கி விளையாடலாமேனு. பார்த்தீங்களா எவ்வளவு உயரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கடலுக்குள்ளால் கிண்டி எடுத்த மணல்னு சொல்ல முடியாது, அந்த களி, அந்த கிரவல் மண், இந்த பாறைகள் கற்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது. சரியா, ஜேசிபியை பாருங்க, இவ்விடத்துலாம் கிண்டி கொண்டு இருக்குது. நல்ல இவ்விடமெல்லாம் கிண்டி தாழ்வமாக இருக்குது. இந்த பகுதியில் பார்க்கடலாக இருந்தது. இப்போ இனி கடல் குளிக்கிறது எல்லாம் கவனமாக இருக்கணும். இவ்வளோ மண் தோண்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தாழ்வமாக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கடல் கரை பக்கம். அப்போ இந்த பகுதியில் வருவீங்களா இருந்தால் கடலெல்லாம் குளிக்கிறது ஆபத்தானது இடம். கவனமாக இருங்க, குளிக்காமல் விடுறதே நல்லம் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கொட்டடி முனை அப்படி அந்த சைட்டாலேயே ஒன்றுருக்கு கடல் பக்கமாக. இந்த இடங்களில் இந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு இடத்துலையும் இப்படி இந்த வேலைப்பாடுகள் நடக்குதோன்றது தெரியல எனக்கு. இது எங்கள் இடத்துல பருத்தித்துறையில் கரையோர பிரதேசங்களில் நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த நடைமுறை. இந்த மண்ணெல்லாம் எடுத்து எங்கே போடுவினம்ன்றது தெரியாது. சரியான அது கிரவல் மண், அந்த பாறைகள் கற்கள் எல்லாம்